அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம முட்டி வலி உள்ளவங்க படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டி வலிக்கு நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் முட்டி வலி உள்ளவங்க சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் உட்காந்து பயிற்சி பண்ண முடியல, கொஞ்சம் முதுகு வலி இருக்குது, எனக்கு நின்றுட்டு பயிற்சி பண்ண முடியாது, சிலவங்க எனக்கு சேரில் கூட உட்காந்து பயிற்சி பண்ண முடியல, அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப வயதானவங்களும் இந்த முட்டி வலினால அவஸ்தைப்படுவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் உட்கார்ந்து அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு படுத்துட்டே இந்த பயிற்சிய பண்ணலாம். இந்த படுத்துட்டே பண்ற பயிற்சியில நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே என்ன செய்யலாம், இந்த பயிற்சிய செஞ்சுட்டே நம்ம என்ன செய்யலாம், ஸோ நம்மளோட காலை வேலைகள நம்ம பார்க்க போலாம். நைட்டு படுக்கும்போது கூட இந்த பயிற்சிய நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ எப்பம்லாம் நம்ம ஓய்வா இருக்கோமோ, அப்பம்லாம் என்ன செய்யலாம், இந்த பயிற்சிய நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்காக படுத்துட்டே இருக்கேன்னு சொல்லி அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவ இந்த பயிற்சிய செஞ்சா போதும். ஸோ இப்ப இந்த பயிற்சிய நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு முதல்ல உடம்ப தளர்வா வச்சு நல்லா 2 மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ மூச்ச இழுத்து விட்டதுக்கப்புறம் கைய இந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த கால வந்து நேரா வச்சுக்கணும். உங்களுடைய பாதம் வந்து இந்த மாரி நேரா வச்சுக்கணும். கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க. ஒண்ணு தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சமா இடைவெளி வைக்கலாம். ரொம்ப சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம். இந்த மாரி நேரா வச்சுட்டு, முதல்ல உங்களுடைய இந்த கால் பாதத்த மட்டும் என்ன செய்யணும், நல்லா இப்படி முன்னாடி, பின்னாடி என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெச் குடுக்கணும். உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் அந்த கணுக்காலுக்கு மட்டும் என்ன செய்யணும், வேலை குடுக்கணும். ஸோ மெதுவா என்ன செய்யணும், ஒரு 10 தடவ. இல்ல எனக்கு வலிலாம் ரொம்ப இருக்கு, இந்த மாரி பாதத்தை இப்படி முன்னாடி தள்ளும்போது காலெல்லாம் ஒரு மாரி இழுக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 தடவ செஞ்சுட்டு, நல்லா மூச்ச இழுத்து விட்டுட்டு, திரும்ப என்ன செய்யலாம், ஒரு 5 தடவ பண்ணலாம். இல்ல செய்யும்போது எனக்கு நல்லா இருக்கு, எந்த வலியும் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம், ஒரு 10 தடவ, இல்ல 15 தடவ இந்த பயிற்சிய நல்லா செஞ்சு பார்க்கணும். ஸோ இந்த பாதத்த முன்னாடி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால் பெருவிரலையும் என்ன செய்யணும், நல்லா இப்படி மடக்கி பார்க்கணும். சிலவங்க இப்படி பண்ணுவாங்க, விரலெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ விரலெல்லாம் அப்படி இருக்கும். நீங்க வந்து கணுக்கால மட்டும் நல்லா அப்படி செஞ்சுருவீங்க. இந்த விரல் இப்படி தூக்குன மாரி இருக்கும். அதையும் சேர்த்து என்ன செய்யணும், இப்படி தள்ளி பார்க்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம், இப்ப கால வந்து என்ன செய்யுங்க, ஃப்ரீயா வுட்டுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இப்ப எப்படி 2 பாதத்தையும் இந்த மாதிரி முன்னாடி, பின்னாடி செஞ்சீங்களோ, இப்ப என்ன செய்யணும், ஒரே நேரத்துல ஒரு பாதத்த இந்த மாதிரி முன்னாடி, இன்னொரு பாதத்த இந்த மாரி பின்னாடி. ஸோ அப்படியே என்ன பண்ணணும், உல்டாவா பண்ணணும். ஸோ இதுவும் மெதுவா ஒரு 10 தடவ செய்யணும். ஓகே. நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பாதத்த மெதுவா இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஸோ வலது பக்கமா ஒரு 5 தடவ, இல்லன்னா ஒரு 10 தடவ. திரும்ப இடது பக்கம் அப்படி என்ன செய்யணும், ஒரு 5 தடவ, 10 தடவ. இப்போ வந்து சிலவங்க எனக்கு வந்து 2 காலையும் சேர்த்து இந்த மாரி ரொட்டேட் பண்ண முடியல, 2 காலையும் சேர்த்து இந்த மாரி பயிற்சி பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ஒரு கால் மட்டும் என்ன செய்யலாம், தனித்தனியா கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். இந்த மாரி எல்லா பயிற்சியுமே இந்த மாரி பாதத்த ரொட்டேட் பண்றது, ஸோ எல்லாமே நீங்க ஒவ்வொரு பக்கமாவும் என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ பாதத்த வலது பக்கம் ரொட்டேட் பண்ணீங்கன்னா, திரும்ப இடது பக்கமும் அதே மாதிரி நல்லா பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நீ ஜாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், மெதுவா முட்டிய இந்த மாதிரி மடக்கணும், மெதுவா கால நீட்டணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு பக்கமா செய்யணும். ஒரு கால்ல செய்யும்போது இன்னொரு கால இந்த மாரி போடக்கூடாது. கொஞ்சம் நேரா வச்சுக்கணும். இது நீங்க ஒரு 5 தடவ, ஒரு 2 டைம் வந்து செஞ்சா போதும். அதே மாரி அடுத்த பக்கம். ஸோ நான் வீடியோல உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் வேகமா செய்ற மாரி இருக்கலாம். ஆனா நீங்க செய்யும்போது நல்லா மெதுவாவே செய்யுங்க. ரொம்ப இப்படி உள்ள தள்ளி போட்டு அமுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர வேண்டாம். ஸோ முட்டி மட்டும்
கொஞ்சம் முட்டியை நீங்க மடக்குதீங்கன்னா இந்த காலோட முட்டி வரைக்கும் வந்தா போதும். திரும்ப கூட நீங்க நீட்டிருங்க. ரொம்ப போட்டு உள்ள மடக்காதீங்க. ஓகே. நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இந்த காலை மடக்கி உங்களுடைய பாதத்தை இந்த கால் முட்டிக்கு நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ ஒரு பக்கம் மட்டும் என்ன செய்யணும்னா நீங்க பட்டர்ஃப்ளை வந்து போடணும். கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட என்ன செய்யலாம், நீங்க அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து பண்ணணும். மெதுவா செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் காலை மடக்கி வைக்கணும். மடக்கி வச்சுட்டு நீங்க பட்டர்ஃப்ளை வந்து போட்டு ஆகணும். திரும்ப நீங்க 2 காலும் சேர்த்து வச்சு கூட பட்டர்ஃப்ளை பண்ணலாம். ரொம்ப காலம் உள்ள தள்ளி மடக்க வேண்டாம். இந்த மாதிரி 2 பெருவிரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கூட இப்படி என்ன செய்யலாம், மெதுவா பட்டர்ஃப்ளை வந்து செய்யலாம். ஒண்ணு முட்டிய பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா கையை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பட்டர்ஃப்ளை போட்டு பாருங்க. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து உட்கார்ந்து செய்றத விட படுத்துட்டு செய்றது வந்து கொஞ்சம் கடினம் தான். அந்த ஃபுல்லா வந்து கால் என்ன செய்யாது, சிலவங்களுக்கு போகாது. உட்கார்ந்து செய்யும்போது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகே. அப்படியே நீட்டி நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க காலை என்ன செய்யணும்னா, கொஞ்சம் இந்த உத்தான பாதாசனம் செய்வாங்க இல்லையா? அதுல ஒரு கால் மட்டும் இப்படி கொஞ்சமா தூக்கணும். இந்த மாரி தூக்கிட்டு, உங்களுடைய பாதத்த நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இதுல 1, 2, 3, 4, 5 ஒரு 5 வினாடி நீங்க பண்ணா போதும். ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். திரும்ப அதே மாரி தூக்கணும். பாதத்த நல்லா அப்படி நல்லா ஸ்ட்ரெச் குடுங்க. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஆசனம். இந்த முட்டி வலி பிரச்சனையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, சிலவங்களுக்கு முட்டியில் மட்டும் பிரச்சனை இருக்காது. முதுகெலும்புலயும் சில பிரச்சனை இருக்கும். ஸோ முதுகெலும்புல ஏதாவது டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருந்தாலோ, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, அது அந்த காலுக்கு போகக்கூடிய அந்த நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த முட்டி வலி, கணுக்கால் வலி, இந்த மாரி கால் வலி எல்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதையும் நம்ம வந்து சரி செய்றதுக்கு என்ன பண்றோம், இந்த மாரி கால மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு, தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். கை இந்த மாதிரி ஓப்பன்ல வச்சுக்கோங்க. சேது பந்தாசனா, ஆனா கைய நம்ம ஓப்பன்ல வச்சு தான் பண்ண போறோம். வச்சுட்டு இடுப்ப மட்டும் என்ன செய்யுங்க, மெதுவா அப்படி தூக்கி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 ரிலாக்ஸ். ஒரு 5 கவுண்ட் பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க ரொம்ப உள்ள தள்ளி வச்சு மடக்கி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ஏற்கனவே நான் யோகா அந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையா வந்துரும். மொத்தமே செய்ய முடியாது. நம்ம படுத்துட்டு தான் பண்ண போறோம் அப்படிங்கிற பயிற்சிலாம் செய்றவங்க, கொஞ்சம் மடக்கி இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்க மெதுவா செஞ்சா போதும். மூச்ச இழுக்கணும். மூச்ச விட்டுட்டே மெதுவா இடுப்ப மட்டும் லேசா மேல தூக்கி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். மூச்சு ஓகே. காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சேது பந்தாசனா போட்டதுனால கழுத்து சிலவங்களுக்கு கொஞ்சம் கழுத்து இறுக்கமா தெரியலாம். அவங்க என்ன செய்யலாம்னா, கழுத்துக்கு சின்னதா ஒரு மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த பயிற்சி எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இத வந்து தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி பாருங்க. ஸோ மொத்த காலுக்கே நல்ல ஒரு வார்ம் அப் மாதிரி குடுத்த மாரி இருக்கும். காலையிலயும், சாயங்காலம் செய்யுங்க. கொஞ்சம் வாதம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க, மதியானம் வந்து நீங்க இந்த பயிற்சிய வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.